கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னையும் சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னையோட என் மகனுக்கு 5 வயசு கம்ப்ளீட் ஆகுது. அந்த 5 இயர்ஸ் பேக் வந்து அந்த 2020 நான் மார்ச் 23 தான் அந்த கொரோனா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி தான் எங்கள் அத்தை வந்து என்கிட்ட வந்து ஒரு கிட்டு கொடுத்து செக் பண்ண சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப என்னடா இவங்க செக் பண்ண சொல்கிறாங்கன்னு நானும் அப்படியே செக் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 hours முன்னாடி பைபிள் படிச்சுட்டு இருந்தேன். நான் பைபிள் படிக்கும்போது நான் ஒன்று படிக்கிறேன், திடீர்னு காற்றுல பறந்து வேற ஒரு வசனம் வருது. என்னடா நம்ம ஒன்று படிக்கிறோம், இது சம்மந்தம் இல்லாமல் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் அதை படிக்கிறேன். அப்போ வந்து அது என்ன வசனம்னு நீ இங்கே குர்மானை பெறுவாய், அதுக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக, அந்த வசனம் வந்துச்சு. அந்த வசனம் வந்துச்சு. நான் இதை படிக்கலையே, 2 சாப்டர் முன்னாடி தானே படிச்சுட்டு இருந்தேன், ஏன் இது வருது எனக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, நானும் திருப்பிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் தான் 2 hours கழிச்சு எங்கள் அத்தை வந்து ப்ரெக்னன்சி கிட்ட எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தரோட சித்தத்தினால அது பாசிட்டிவ்னு வந்துச்சு. அன்னையிலேருந்து நான் ஆஃபீஸும் போகல, ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அந்த 9 months ப்ரெக்னன்சி ஃபுல்லாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எனக்கு வாந்தி இல்லை, எதுவுமே இல்லை. அவன் அழகாக எனக்கு நல்லபடியாக அந்த ப்ரெக்னன்சி ஃபுல்லாக கர்த்தர் அழகாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் எல்லாமே நார்மல்னு தான் சொல்லுவாங்க. நான் 7th month அந்த செக்கப் போகும்போது கூட அப்பயே தலை திரும்பிடுச்சு கீழே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு November 24 டேட் கொடுத்துருந்தாங்க. November 24 ரொம்ப ஹெவி ரெயின்ஸ் இருக்கும்னு முன்னாடியே சொல்லிட்டு நாங்களும் என்ன பண்ணுவோம், அப்போ எங்ககிட்ட ஒரு வண்டி கூட இல்லை, பைக் இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசனையாக இருந்தோம். அப்போ பார்த்தா November 8 எனக்கு ஒரு பெயின் வந்துச்சு. பெயின் வந்தால் எனக்கு அது ப்ரெக்னன்சி பெயின்னு கூட தெரியல, வீட்லேயும் எதுவுமே தெரியல. அங்கே செக் பண்ண போனால் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் அட்மிட் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி, எப்படியும் இன்றைக்கி அடுத்த நாள் ஆகிடும், இல்லைனா 2-3 நாள் ஆகிடும்னு சொன்னாங்க. என்னை உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. 20 minutes எனக்கு குழந்தைய பிறந்துருச்சு, நார்மல் டெலிவரியில். அது அவன் ஒரு காட்லி பேபி, அதுதான் சொல்லணும். கர்த்தரோட கிருபையினால தான் எல்லாமே நடந்துச்சு. கொஞ்சம் கூட ஒரு சிரமமே இல்லை. நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு எல்லாமே அழகாக நடத்தினார் கர்த்தர். அதே மாதிரி தான் இந்த 5 வருஷமும் அழகாக அவரை பாதுகாத்து நல்லபடியாக நடத்தி கொடுத்த தயவுக்காக நன்றி. அவனை தேவனோட வழியில் நாங்கள் நடத்தணும், அவன் நல்ல பிள்ளையாக வளரணுங்கிறது தான் எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ஆசை. அதே மாதிரி நாங்கள் நடத்தணும். நீங்களும் அவனுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.